ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை ஐந்து கரத்தனை. கோயிலுக்கு வந்தோமா, சாமியை கும்பிட்டுமா, துண்ணூறு குங்குமத்தை கண்ணில் ஊற்றி நெத்தியில் பூசிட்டு போயிட்டே இருக்கணும். அர்ச்சனை வைக்கணும், தட்சணை வைக்கணும்னு அம்மா ஆர்டர் போட்டாங்க. இதெல்லாம் நமக்கு பழக்கமில்லாத சங்கதிங்க தோசை. குடும்பஸ்தாக போறீல ராஜு, பழைக்கு வேணாமா? அர்ச்சனை உன் பேருக்கு தானே, உன் பேரு நட்சத்திரம் இதையெல்லாம் சொல்லி அர்ச்சனை தட்டை ஐயர்கிட்ட கொடு. கற்பூரம் காட்டி பிரசாதம் தருவாரு. 1 ரூபாயோ 2 ரூபாயோ தட்சணை தட்டில் போட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு பொறுப்படு. அவ்வளோதானப்பா. பேரு மட்டும்தான் தெரியும். நட்சத்திரம் ராசி கோத்திரம்லாம் சிம்பிள் மேட்ரு. பிறந்த நாள் தானே உங்க அம்மா அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்காங்க. நீ பேரை மட்டும் சொல்லு, ராசி நட்சத்திரம்லாம் ஐயரே பார்த்துக்குவாரு. எனக்கே தெரியாதுங்கிறேன், இங்க இருக்கிற ஐயருக்கு எப்படி தெரிஞ்சோசு? பிறந்த நாள்னா நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தானே அர்ச்சனை பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அதுதான் நீ பிறந்த நட்சத்திரம். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் தெரியாமலா கோயில்ல பூசை பண்ணுவார் ஐயரு? அட ஆமால. அர்ச்சனை தட்ட ஐயர்கிட்ட கொடு. இந்தாங்க சாமி. பேரை சொல்லேன் ராஜு. ஞான சம்பந்தம். ஞான சம்பந்தமா? என்ன சொல்ற ராஜு? ஆமா, எங்க ஓனருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாளாம். அவர் நல்லா இருக்கணும்னு அவர் பேருக்கு அர்ச்சனை வச்சு பிரசாதம் கொண்டு போய் கொடுக்கணும்னு அம்மா உத்தரவு. இவ்வளவு சொன்னவங்க அவர் நட்சத்திரம் ராசியை சொல்லி மதுரை மீனாட்சி கோயிலே அர்ச்சனையும் பண்ணிட்டு பிரசாதத்தை கொரியர்ல அனுப்பியிருக்கலாம்ல. ஒன்னையும் குழப்பி என்னையும் குழப்பி பிரசாதத்தை இன்னைக்கே கொடுக்கணும்ல. அப்படியா? சரி சரி, அர்ச்சனை தட்டா ஏற்று கொடு. சாமி, அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுங்க. பேரு ஞான சம்பந்தம், நட்சத்திரம் பூரட்டாதி, மீனராசி, சிவகோத்திரம். சாமி, அதே பேருக்கு இன்னொரு அர்ச்சனை. இது என் பங்கு. அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? அம்மா உத்தரவுன்னு முணுமுணுத்தியேப்பா, அப்பவே வந்துட்டேன். ஆமா, மரகத மகனா நீ? மரகத நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க. எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா? காந்தி கிராமத்துல தங்கி படிச்ச காலத்துல இருந்தே தெரியும். அடடே, அன்னைக்கு மதுரையில் நம்ம வீட்டுக்கு ஐயா வந்திருந்தப்ப உங்க பேர் சொல்லி சொன்னாங்க. அது நீங்க தானே எனக்கு இப்பதான் புரியுது. ஆமா, எதை வச்சு இப்போ நீ மரகத மகனான்னு கேட்டீங்க? படிக்கிற காலத்துல இருந்தே மரகதத்துக்கு எனக்கு மற்ற பொண்ணுங்களுக்கு ஒரு பழக்கம்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு பந்தயம். எங்க வாத்தியாருக்கு, அதான் ஞானசம்பந்த ஐயா இருக்கார் இல்லையா, அவருக்கு பிறந்த நாள்னா யார் முதல்ல அவர் பேர்ல அர்ச்சனை வச்சு பிரசாதம் கொண்டாந்து கொடுக்கறதுன்னு எங்களுக்குள்ள பெரிய போட்டியே நடக்கும். வருஷம் ஜெயிக்கிறது என்னமோ மரகதம் தான். வித்தியாசமான குருதட்சணை கொடுத்துட்டு வரீங்கம்மா. தம்பி யாருன்னு தெரியலையே. ஜோஸ், லாரி ஓனர். அன்னைக்கு மதுரையில இருந்து என்ன லாரியில கூட்டிட்டு வந்தவரே இவர் தான். கோயம்புத்தூர்ல பஸ்ல நீ பிடிச்சு வச்சிருந்த சீட்டை நான் பறிச்சுக்கிட்டேன்ல. அதுவும் நல்லதுக்கு தானே மேடம், இல்லன்னா ராஜுவோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்குமா? அட ஆமா இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் தான், ஒரு ரியாக்ஷன். நல்ல புள்ளப்பா நீ. அர்ச்சனை முடிச்சுட்டு ஆராத்தி காட்டுறாங்க ராஜு. உன் முதலாளி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க. தம்பி சொன்னது எனக்கு சேர்த்து தானே, நானும் வேண்டிக்கிறேன். அந்த நல்ல மனுஷனுக்கு எந்த சோதனையும் வரக்கூடாது ஆண்டவனே. வந்தாலும் அதை முறியடிக்கிற சக்தி எங்களுக்கு கூட ஆண்டவனே. இது நியாயமான பிரார்த்தனை. சாமி, 2 பிரசாத தட்டையும் தம்பிக்கிட்டே கொடுத்துருங்க. போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணு தானே. நீங்களே வந்து உங்க கையால கொடுங்களேம்மா. நீ எங்க வீட்டு பிள்ளை தானப்பா. நீ கொடுத்தாலும் நான் வந்து கொடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். நான் உங்க வீட்டு பிள்ளையா? ரொம்ப பெரிய வார்த்தைமா. வார்த்தை இல்ல ராஜு, வரோம். சொத்து சுகம் வேணாம், சொந்தம் மட்டும் போதும்னு நினைக்கிற சௌந்தரம்மா இன்னைக்கு தான் வீட்டு பிள்ளையா உன்னை நினைக்கிறாங்கன்னா நீ கொடுத்து வச்சவன் தானே. இரு, என் பேர் உனக்கு எப்படி தம்பி தெரியும்? உங்க பேர் மட்டும் இல்லைங்க, உங்க பெருந்தன்மை வைராக்கியம் எல்லாமே தெரியுமா. அதான் எப்படிங்கிறேன். MSV 9884 ஞாபகம் இருக்குதுங்களா? MSV 9884 ஃபியட் காருங்க, லைட் ப்ளூ கலர். கார் நம்பர் கேட்டா கலரையும் சேர்த்தே சொல்றாங்களே. ஏன் ஜோசு, இதுக்கு பின்னால் ஒரு பெரிய கதையா இருக்கும் போல. கதை இல்ல, வரலாறே அடங்கி இருக்குது. அம்மா முகத்தை பாரேன், ஆச்சரியத்தை விட வெக்கம்தான் அதிகமா தெரியுது. ஏய், நீ யாரு தம்பி?
ஆசீர்வாதம் டிரைவிங் ஸ்கூல் ஞாபகம் இருக்குதுங்களா? ஆமாம். உங்களுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுப்பாரே ஈஸ்வரமூர்த்தி, அட ஆமாம். என்னையும் கூட்டிகிட்டு போனாதான் ஆச்சுன்னு கார் சாவியை ஒளிச்சு வச்சுக்கிட்டு அடம் பண்ணுவானே ஒரு அரட்ராயர் பொடியன். அடப்பாவி, அந்த பொடியன் ஜோசப்பா நீ? டேவிட் சார் மகன்? பாவி, பொடியன், ஜோசப்பு, டேவிட் சார் மகன் 4மே நான் தான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ராஜுவுக்கு நம்ம வீடு தெரியும். வீட்டுக்கு வா ஜோசப்பு. உங்களை பார்க்கணுன்னு தவிச்சேன், பார்த்துட்டம்மா. வீட்டுக்கு வந்தா ஈஸ்வரமூர்த்தி முகத்தில் முழிக்கணுமே. சரி, உன் காயம் இன்னும் ஆறல. உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன்ப்பா. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மதுரைக்கு வரப்ப பார்த்துக்கிறேன். நீ கோயம்புத்தூரில் வந்தாலும் ஐயாவோட மெக்கானிக் ஷெட்டுக்கு வருவேல்ல, நான் வந்து பார்க்குறேன். வரேன் தம்பிங்களா? சரிம்மா. அப்புறம் ராஜு, வீடு வேணும்னு ஐயா கேட்டாங்க. உனக்காக தான் கேட்டாரோ? எங்கள் அவுட் ஹவுஸை சுத்தம் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். எப்போ வர போகிற? கம்பெனி பக்கத்தாலே ஒரு வீடு பார்த்துட்டோமா. ஏன்னா பணக்காரங்க நிழல் கூட நம்ம மேலே படக்கூடாதுல்ல. நல்ல பாலிசி தான். மரகதம் வந்தால் சொல்லி அனுப்பு, நான் வந்து பார்க்குறேன். நீ பயப்படுற மாதிரி நான் பணக்காரி இல்லைப்பா. நான் வரலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு? தாராளமாக வரலாமா. எங்கள் அம்மா வர நேரம். இங்கேயும் ஒரு அம்மாவை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்களே, நீங்கள் கண்டிப்பாக வரணுமா. வரேன் ஜோசப். சாரி மேடம், மனசில் உள்ளதை மறைக்க தெரில எனக்கு. பட்டுன்னு பேசிட்டேன். வந்தால் ஈஸ்வரமூர்த்தி முகத்தில் முழிக்கணுமேனு பேசினது தப்புதாம்மா. உங்களுக்கு வருத்தம் ஒன்றும் இல்லையே? வருத்தம் தான் ஜோசப். பாத்தியா ஜோசு? மா சாரிம்மா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது தான். பேசுனதுக்காக வருத்தப்படலப்பா. கார் சாவியை ஒழிச்சு வச்சு அடம் பண்ணியே. கார் சாவி அவர் கையில் கொடுக்காமையே இருந்திருக்கலாம். அம்மா, என் பாதை பயணம் ரெண்டுமே மாறி இருக்கும். அடடே, பஸ்ஸை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு வரதுக்குள்ள ட்ரெயினே வந்து சேர்ந்துருச்சு போல இருக்கே. கோச் நம்பர் SC8. ஐயோ, அந்த கோடி கோடணுமே. மிஸ்டர் ராஜசேகரன். எஸ் அம்மா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியாம்மா? ரயில்காரன் சுத்த மோசம்டா. டைம் டேபிள்ல போட்டிருக்கிற நேரத்துக்கே கொண்டு வந்து விட்டுட்டான். அப்ப கூட நீ ஏன்டா லேட்டா வந்து என்ன திட்ட மாட்டியா? எப்படி ராசா மனசு வரும்? பொது இடமாச்சே. அதானே. அப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் கச்சேரி இருக்கு. கண்டிப்பா வந்ததே அதுக்கு தானே. ஆமா, ஐயா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கொட்டி பைய கூட என்கிட்ட. அது சரி, நான் எப்படி இருக்கேன்னு அக்கறையா விசாரிக்க மாட்டியா? யானை பார்க்க வெள்ளெழுத்தா? நல்லா இருக்க போய் தானே படபடன்னு படி இறங்கி 10 பேரை இடிச்சு தள்ளிட்டு பிளாட்பாரத்துல ஓடி வந்த. போன ஜென்மத்துல பருந்தா பிறந்திருப்பியோ? இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியிலையும் நான் எப்படி ஓடி வந்தேன்னு கூர்ந்து கவனிச்சிருக்க. அது சரி, இந்த 2 மாசத்துல எத்தனை சிட்ட நூல் நூத்த? நீ எதுக்கு கேக்குறேன்னு புரியுது. எனக்கு ஆத்திரம் வந்தாதான் நான் மனசை அமைதிப்படுத்த ராட்டனத்தை தேடணும். அதுக்கு அவசியமே ஏற்படலம்மா. அதை நான் நம்பணும். நம்பிதான் ஆகணும். நான் வார்த்தையை என்னைக்காவது மீறி இருக்கணாமா? சொல்லு. சார், ஆட்டோ வேணுமா? எங்கே போகணும்? கிணத்துக்கடவு. எவ்வளோ கேட்பேன்? ஆமாம், நீ ஏறுமா. சார் நீங்களா? ஏறி உட்காருங்க சார். உங்ககிட்ட சார்ஜ் வாங்கலாமா? அட நீயா? ஏன் ராஜு, வெச்ச புட்டியை எடுத்துட்ட? வா சொல்கிறேன். இந்த ஆட்டோ வேணாம். சார் 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 நில்லுங்க சார். சார் நில்லுங்க சார். ஏய், நான் ஆம்பளடி, அப்படிதான் போவேன். பொட்டை கருத என்ன எய்த்தா பேசுற? அடத்து, நீங்களாம் மனுஷ ஜென்மங்கள் தானே. ஒரு பொட்டை புள்ள அடிபட்டு அலறி துடிக்கிறா. அவ புருஷனை அதட்டாம அடக்காம வெறித்தனமா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க. யாரா நீ? நீலாம் மனுஷனாடா? அண்ணன் நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துன. மரியாதையும் பொண்டாட்டியை கூட்டு வீட்டுக்குள்ள போ. மறுபடியும் கைய ஓங்கனியோ போனா புரட்டிடுவேன். ஏன் ராஜு, 2 மாசமா நீ ஆத்திரப்படவே இல்லைன்னா அதிசயமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. எல்லாம் நம்ம ஐயாவோட மகத்துவம் தான் உன்னை அடியோட மாத்தி இருக்கு. ஆமாமா. சார் ஆட்டோ சார். வேணாம் போப்பா. ஏண்டா, எம்புட்டு தூரத்துல வீடு பிடிச்சு வச்சிருக்க? நடத்தியே கூட்டிட்டு போகலாம்னு வேண்டுதலா? ஒரு ஆட்டோ ரிக்ஷாவுக்கு வக்கத்து போனவள ஆயிட்டேனா நானு? நீங்க ஏறி உட்காருங்கம்மா. நம்ம சார்ட்ட நான் வாடகையே வாங்க மாட்டேன். நம்ம சாரா? தெரிஞ்ச ஆட்டோக்கார் தானே ராஜு, அப்புறம் ஏன் தெரிச்சு ஓடுற? அந்த ஆட்டோக்காரர் காசு கொடுத்தா வாங்க மாட்டாருமா. பாவம், நம்மளால அவருக்கு எதுக்கு நஷ்டம்?
வேற ஆட்டோவை பாத்துக்கலாம் வா. நீ கொடுத்தா தானே வாங்க மாட்டாரு உன் ஃப்ரெண்டு. நான் கொடுக்குறேன்ப்பா, வாங்கிக்கங்க ஆட்டோக்காரரே. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறன்னு பழமொழி கேள்விப்பட்டது இல்லையா? இந்த மவராசனை பெத்த புண்ணியவதி நீங்க தானாமா? ஏய் என்னது நடு ரோட்ல என் காலில் விழுந்து கும்பிடுற? எழுந்திரிப்பா. உங்க மகன் காலையே விழுந்து கும்பிட்டுருப்பேன். வயசு தான் தடுக்குது தாய். ஏண்டா ராஜு, இவ்வளவு நல்லவரா இருக்காரு ரிக்ஷாக்கார தம்பி, அவர் ஆட்டோல ஏற வேணாம்னு தடுத்துட்டியே. அது வந்துமா. அதான் வந்துட்டனே, நீ ஏன் இவரை கண்டு ஓடி ஒளியிற? என்ன தகராறு உங்களுக்குள்ள? நீங்க ஆட்டோவில் உட்காருங்கம்மா, பொட்டியை கொடுங்க, நான் சொல்றேன். ஒன்னும் சொல்ல வேணாம், ரோட்டை பார்த்து ஓட்டு, வண்டி எடு. அட அம்மா கேட்குறாங்க, மரியாதை இல்லாமல் வண்டியை கிளப்புறதா? நான் சொல்லிட்டு தான் வண்டியே தொடுவேன். அம்மா கேட்டிங்களே, நேற்று நேரம் உங்கள் மகன் விட்டாரு பாருங்க கன்னத்தில். ஏய் என்ன உளற? ஏங்க அடிப்பட்டவன் நான் ஏன் இல்லைன்னு சொல்ல போகிறேன்? ஏன் ராஜு, நீ ஆட்டோக்காரர் அடிச்சியா? அதுவும் நேத்து காலையில? ஆமா. வந்த உடனே கேட்டேன்ல உன் கோபம் எந்த மட்டில் இருக்குதுன்னு. ஆத்திரப்படவே இல்லைன்னு சாதிச்சியே. 2 மாசத்துல நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்டியா? ஆட்டோக்காரரே, என் புள்ள உங்களை அடிச்சது தப்புதான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மறுபடியும் ரயில் அடியில கொண்டு விட்டுருங்க, அடுத்த ரயில்ல மதுரைக்கே திரும்பி போயிடுறேன். அம்மா என்னம்மா இது? நீ பேசாத, பொய் சொல்றவன் என் புள்ளையே இல்ல. அம்மா உங்கள் மகன் எனக்கு நல்லதாம்மா பண்ணியிருக்காரு. அத்தனை பேர் முன்னாடி சார் என்னை அடித்ததும் எனக்கு பொறி கலங்கி போச்சு. அப்போ தான் என் புத்திக்கு உரைச்சது 4 பேருக்கு முன்னாடி அடி வாங்குறது எவ்வளோ கேவலம்னு. இத்தனை நாளாக என் சம்சாரம் இந்த அவமானத்தை எப்படி பொறுத்துட்டு இருந்தான்னு துடிச்சு போயிட்டேன். என் மேலே சத்தியம், இல்லை சார் மேலே சத்தியம், இனிமேல் அந்த சாராயத்தையே தொடவே மாட்டேன். நீ திருந்திட்டப்பா. என் மகன் பொய் பேச ஆரம்பிச்சிட்டானே, அதை எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? ஆடுற மாட்டை ஆடி கிடக்கிற சூச்சமாக தெரிஞ்சவருமா அவங்க புள்ள. அவர் கொடுத்த ஒரு அடியிலேயே நான் திருந்திட்டேன். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்கம்மா, சாரை வையாதீங்க. அம்மா, ஐயா எனக்கு சூப்பர்வைசர் வேலை கொடுத்துருக்காங்க. எல்லா பெருமையும் உனக்கு தாம்மா. வம்சாவளிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. இவன் மரகதம் வளர்த்த புள்ளன்னு தான் எல்லார்கிட்டையும் சொல்லுவாரு. ஆட்டோக்காரரே, வழியை பார்த்து வண்டி ஓட்டுங்க. அம்மா, எங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க தெரியுமா? எனக்குன்னா எனக்கு இல்ல, என் படிப்புக்கு. நீ படிக்க வச்ச இன்ஜினியரிங் படிப்புக்கு. ஆட்டோக்கார தம்பி, வீடு உங்களுக்கு தெரியும் தானே? இன்னும் எத்தனை மைல் போகணும்? என்கிட்ட பேச மாட்டீங்களோ? மங்கம்மா சபதமா? அம்மா, வீடு ரொம்ப வசதியா இருக்கு தெரியுமா? 2 ரூமு, சமையக்கட்டு, தாழ்வாரம், 24 மணி நேரமும் தண்ணி வசதி. வாடகை எவ்வளோங்கிற? 2300 தான். மதுரையில் 8 அடிக்கு 8 அடி இருட்டறைக்குள்ள நீ எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டிருப்ப. இந்த வீட்டில் நீ தாராளமாக கையை வீசி வீசி நடக்கலாம். ஆட்டோக்காரரே, தெரியாம கையை ஓங்கிட்டேன், தப்பு தான். 2 சுட்டு நூல் நூத்து காந்தி படத்துக்கு போட்டு பரிகரமும் பண்ணிட்டேன். அதுக்காக நீ பேசாம இருந்து பழி வாங்காதம்மா. தெரியாம கையை ஓங்கிட்டேன்னு சொல்ற? தெரிஞ்சே போய் சொல்லிட்டியே, ஆத்திரப்படவே இல்லைன்னு. உடம்புல திமிரு இருக்க போய் தானே கையை ஓங்க சொல்லுது. அம்மா, 2 மாசமா ஹோட்டல்ல தின்னு உடம்பு மதத்து போயிருக்கணும். அதான் வந்துட்டேன்ல, உப்பு உரப்பு இல்லாம பத்தியமா சமைச்சு போடுறேன். அப்புறம் ஆத்திரம் எப்படி வருது, அடிக்கிறதுக்கு தெம்பு எங்க இருக்குன்னு பாக்குறேன். அம்மா, 2 மாசம் கை சமையலுக்காக தவங்கெடுக்கிறது தண்டனையா? உப்பும் உரப்பும் இல்லாத சாப்பாடு. வீடு வந்தாச்சு, இறங்கி உள்ள வா. பிடிக்குதோ பிடிக்கலையோ என்கிட்ட பேசிதான் ஆகணும். அட பரவாயில்லையே, வீடு நீட்டா இருக்குதே. வாசல் எல்லாம் பெருக்கி கோலம் எல்லாம் போட்டு, அட பாரா, வெல்கம்னு வரவேற்பு கோலம் வேற. இதெல்லாம் ஆட்டோக்காரர் சம்சாரம் கைவண்ணும். வரப்போகிறது அம்மா, கூட்டிட்டு வரவர் அண்ணன். அந்த அருமை தங்கச்சிக்கு அதை விட என்ன வேலை? பரவாயில்லையே, 2 மாச குப்பை குளத்தை அள்ளி போடுறதுதான் என் முதல் வேலைன்னு நினைச்சு வந்தேன். என் வேலையை மிச்சம் பண்ணிட்டா உன் சம்சாரம். என் தங்கச்சின்னு சொல்லுமா. வீடு பிடிச்சிருக்கா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்கெட்டு, மக்கு, அலமாரி, நாற்காலி, மணக்கட்டலு, மெத்த தலகாணி, அப்புறம் அரிசி போட்டு வைக்க டின்னு, பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் தேவைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? பாத்திர பண்டம்லாம் அடிச்சு உடைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆகும்னு நினைக்கிறவனாச்சே நீ. நம்ப மாட்டியே, அது மதுரை, இது கோயம்புத்தூர். ஊருக்குன்னு ஒரு குணம் இருக்கு, புரிஞ்சுக்கம்மா. ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை மனுஷனாக்கணும்னே ஐயா இங்க வரவழைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். புண்ணியமா நல்லா இருக்கட்டும். நீ குளிச்சுட்டு ரெடியா இரு, நான் ஹோட்டலுக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு அப்புறம் ஐயா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா, நீங்கள் எங்கே போகணுன்னாலும் கண்ணையான்னு ஒரு குரல் கொடுங்க, ஆட்டோ எடுத்துட்டு உடனே வந்துடுறேன். சரிப்பா, உன் சம்சாரத்தை வர சொல்லு. மதுரை மல்லி, மீனாட்சி பிரசாதம் எல்லாம் எடுத்து தர்றேன். வர சொல்கிறேம்மா. அம்மா, வீடு எப்படி இருக்கு? வீடு நல்லா தான் இருக்கு. வாடகை எவ்வளவுன்னு சொன்ன? 2300. கரண்ட் பில்லு 300 கிட்ட வரும். பக்கெட்டு, நாற்காலி, கட்டிலு,
பிளாஸ்டிக் டப்பா, அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய் எல்லாம் வாங்கி வச்சிருக்கியே. பணத்துக்கு என்னப்பா பண்ண? ஐயா தான் கொடுத்துருக்காங்க. என் சம்பளம், அப்புறம் வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸ் பணம். வந்த உடனே கடனை ஏத்துக்கிட்டியா? ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தாமா. வட்டி இல்ல கடன். 6 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி அடைச்சிடுவேன். வீட்டுக்கு அட்வான்ஸ் ஐயா தானே கொடுத்துருக்காங்க. எத்தனை மாசம் அட்வான்ஸ்? 3 மாசம் அட்வான்ஸ் தாமா. ஐயாவுக்கு தெரிஞ்ச இடம் தான். அதுவே 6000 தாண்டிருச்சேப்பா. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேமிலி புதுசாக ஒரு வீட்டுக்கு குடியேறினா அவங்க எதுக்கு என்னென்ன செலவு பண்ணணும், அதை எப்படி சிக்கனம் பண்ணி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேயர்களே, நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல நேரம், தடவலி இது மாதிரி பார்க்குறோம், கண்டிப்பாக பார்ப்போம். அதோட செலவு கணக்கையும் சேர்ந்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஒரு புது வீட்டுக்கு குடியேறக்கு முதல் செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்கறது. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வீடாக பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி, ஓனர் எப்படி, தண்ணி வசதி இருக்கா, இதெல்லாம் பார்க்கறக்குள்ளேயே ஒரு வழி ஆயிரும். அது கூட புரோக்கர்ஸ் வேறு, புரோக்கர்ஸ் கமிஷன் இது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்கணும். அட்வான்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட 1 மாத வாடகையோ அல்லது 2 மாத வாடகையோ இல்லைன்னா சம்டைம்ஸ் 3 மாத வாடகையாவோ இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு புது வீட்டுக்கு புதுசாக குடியேற போகிறோம். அதுக்கு மாத வாடகை பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய். இதுக்கு முன்பணமாக அட்வான்ஸை எவ்வளோ கொடுப்பீங்கன்னா 3 மாத வாடகையை அட்வான்ஸை கொடுப்பீங்க. அதாவது 3 பெருக்கல் 2500 எவ்வளோங்காச்சு 7500 ரூபாய் நீங்கள் முன்பணமாக கொடுக்கணும். இது போக மெத்த கட்டில்லாம் வாங்கணும்ல, கட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் காட் வாங்கணும். அதுக்கு குறைஞ்சது ஒரு ஸ்டீல் காட் வாங்கினா கூட ஒரு 5000 ரூபாய் வரும். அது போக மெத்தை பார்த்தீங்கன்னா டபுள் காட்டுக்கு சேர்கிற மெத்தை ஒரு குறைஞ்சது ஒரு 3000 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் ஹாலில் போகிறதுக்கு ஒரு சோஃபா, நாற்காலி இது மாதிரி ஒரு 10,000 குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல தரமான எடுக்கணும்னா ஒரு 10,000 ரூபாயாவது போடணும். அதோட கேஸ் அடுப்பு, அதுக்கு கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு புக் பண்ணி வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டே. அதுக்கு ஒரு 5000 ரூபாய் வருங்க. அது போக கிரைண்டர், மிக்சி இது ரொம்ப முக்கியமான பொருளாயிடுச்சு. இப்போது கிரைண்டர் பார்த்திங்கன்னா நார்மலான சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வரும். அது போக மிக்சி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான மிக்சின்லாம் வேண்டாம், ஒரு நார்மலான மிக்சி பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபா வரும். இப்போ கிரைண்டர் மிக்சிக்கு மட்டும் ஒரு 8000 ரூபாய் செலவாகும். அதுக்கப்புறம் பீரோ கண்டிப்பாக வேணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7000 ரூபாய், ஸ்டீல் பீரோ ஒரு 7000 ரூபாய் வரும். அது கூட பாத்திரம்னு சொல்லிட்டு குக்கரு, கரண்டி, கிண்ணம், வடசட்டி இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்காக ஒரு 2000 ரூபாய் கண்டிப்பாக செலவு பண்ணி ஆகணும். அது போக அத்தியாவசிய பொருளான அரிசி, ஒரு வீட்டுக்கு புதுசாக போகிறோன்னா அரிசி முதல்ல ஒரு தனி கொடுத்த போனால் அரிசி ஒரு சிப்பமாவது அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு தேவையான ஒரு சிப்ப அரிசி பார்த்திங்கன்னா 800 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் எண்ணெய், மிளகா, புளி இது மாதிரி ஒரு அத்தியாவசிய சமையல் பொருள் ஒரு 5000 ரூபாய்க்கு மொத்தமாக வாங்கினா கூட நமக்கு புதுசாக ஒரு வீட்டுக்கு குடியேறதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவான்னு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஒரு 7500. அது கூட ஒரு மெத்த கட்டிலுக்கெல்லாம் ஒரு 8000 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்காலிக்கு ஒரு 10,000 கூட்டல் கேஸ் அடுப்புக்கு ஒரு 5000. அது போக கிரைண்டர் மிக்சிக்கு மொத்தமாக சேர்ந்து ஒரு 8000 ரூபாய். அதுக்கப்புறம் பீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7000 ரூபாய் வரும். பாத்திரத்துக்கு ஒரு 2000 ரூபாய். அது கூட ஒரு அத்தியாவசிய பொருளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வரும். மொத்தம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 52,500 ரூபாய் வரும். குறைஞ்சது ஒரு 52,500 ரூபாயிலிருந்து ஒரு 60,000 ரூபாய் வரைக்கும் நம்மளோட பிளானிங் இருக்கும். சரி நேயர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டுக்கு புதுசாக குடியேறினா என்னென்ன செலவாகும்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த பிளானிங் வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுன்னு நம்புகிறோம். ஆனால் நேயர்களே, சில வீட்டு ஓனர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு குடிவர ஃபேமிலிஸை கண்டிஷன் போட்டே ஒரு வழி பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்கக்கூடாதும்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரக்கூடாதும்பாங்க, சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது, குழந்தைங்க விளையாடக்கூடாது, பால் வீசக்கூடாது, இது மாதிரி கண்டிஷன் போட்டே ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதோட நம்மளும் சும்மா இருக்கிறது இல்லை. இது என்ன நம்ம சொந்த வீடான்னு சொல்லிட்டு அவங்க ஓனருக்கு சரிசமாக பழி வாங்குறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு நமக்கான சந்தோஷம் சொந்த வீட்லேயோ வாடகை வீட்லேயோ இல்லை, எங்கே இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை அழகாக செதுக்கிற ஒளி நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு நேயர்களே. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 29.